ஈவினிங் ஒரு 4 மணி போல் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. கிளைமேட்டே ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. தரையில் கால் கூட வைக்க முடியல. உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு சூடாக ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்ணுன்னு தோணுது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படியே வரும்போதே கையோட பஜ்ஜியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானுமே வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பேபி பிறந்திருக்கு, சரி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி இருந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு என் பையன் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. சரி சும்மா போக வேண்டாம், ஜுவல் ஏதாவது வாங்கிட்டு போகலான்ட்டு நகை கடைக்கு தான் வந்திருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடை பீமா ஜுவல்லர்ஸ். இந்த கடைக்கு ஒரு தடவை வந்திருந்தோம் எங்கள் கல்யாண நகை எடுக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு நாங்கள் ஃபேனாகவே ஆகிட்டோம். அடிக்கடி வந்து போயிட்டுருப்போம். ஆனால் இந்த கடையில் வந்துட்டு கஸ்டமர்ஸை கேர் பண்ணுற விதம் அவ்வளோ கைண்டாக ஒவ்வொருத்தவங்க கிட்டேயுமே நடந்துக்குவாங்க. பையன் கையில் ஒரு பலூன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டி காட்டி சிரிச்சிட்டு இருந்தான், என் கையில் ஒரு பலூன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நாங்களுமே வந்துட்டு அப்படியே ரிங் எடுத்துகிட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நகை எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா டைம் 8 மணி. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போய் வந்து டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே பக்கத்தில் வந்துட்டு பானிபூரி கடை போட்டிருந்தாங்க ஒரு அண்ணா. அந்த கடையை பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு எங்கள் ஹாஸ்டல் ஞாபகம் தான் வந்துருச்சு. அங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே ஓடி வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி தெரியாமலே உள்ள போயிடுவோம். பானிபூரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் ஹாஸ்டல் டைமில் சாப்பிட்ட பானிபூரியை விட இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டுமே எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு குழந்தைய பார்க்க போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸும் கூட வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் கைஸ்.